ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. ட்ரம்ப்போட பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படின்ற மாதிரி நேற்று தான் இன்னும் ஒரு வாரத்தில் எங்களோட மிலிட்ரி ஆப்ரேஷன்லாம் நாங்கள் வந்துடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சைட்லேருந்து அதுக்கு ஒரு பெரிய ரியாக்ஷன் கொடுக்காம இருக்கனால உடனே திருப்பி இன்னொரு நியூஸு, நாங்கள் உங்களை அழிக்காமல் விட மாட்டோம், எந்த ஸ்டோன் ஏஜ் லெவலுக்கு உங்களை உங்கள் கண்ட்ரி பின்னடைவு வர வச்சிரும், அந்தளவுக்கு உங்கள் தாக்குதல் ஹெவியாக இருக்கும் அப்கமிங் வீக்ஸில் அப்படின்ற மாதிரி திருப்பி இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இது உலக நாடு மத்தியில் ஒரு பெரிய ஒரு அன்சர்டனிட்டி க்ரியேட் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட இஸ்ரேலே என்ன சொல்கிறது, யூஎஸை கைட்டி ஒரு நிலமையில வந்துடுச்சு, அடப்போப்பா நீ வேணாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இது ஒரு பெரிய டாக்காக போயிட்டுருக்கு, ஒரு அன்சர்டனிட்டி க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இப்போ மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சு, அகெயின் ரிக்கவரி. ஸோ நோ ப்ராஃபிட் நோ லாஸ் தான். நேற்று என்ன ஸ்டேஜில் இருந்ததோ அதே இடத்துல தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த யூஎஸ் மார்க்கெட்லாம் திருப்பி இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு டைம் 7:25, அவங்க மார்க்கெட் 1% மைனஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ திருப்பியும் அந்த செல் ஆன் ரைஸ் சிச்சுவேஷனில் இருக்குது. ஸோ இண்டிகேட் இப்போ இருக்க சிச்சுவேஷன் பார்த்தா கேப் டவுன். நாளைக்கு லீவு மார்க்கெட்டு, ஏகப்பட்ட லீவு. இப்போ இந்த வாரத்தில் பாருங்கள் 2 ஹாலிடே. ஸோ நாளைக்கு ஒரு நாள் லீவு. ஸோ சாட்டர்டே சண்டே லீவு, மண்டே தான் ட்ரேடிங் செஷன். இந்த 3 நாளில் இந்த ட்ரம்ப் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறாங்கன்னு நம்ம நினச்சி பார்த்தா தலை சுற்றுது. ஸோ 3 நாள் என்னவோ நடக்கலாம், ஒரு பிக் அன்சர்டனிட்டி. ஸோ அதனால் மார்க்கெட் இந்தியா விக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட குறையல. இன்றைக்கி மார்க்கெட் நோ ப்ராஃபிட் நோ லாஸ் தான். கேப் டவுன் ஆச்சுல, அந்த கேப் டவுன் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ஹெவி செல்லிங்கில் இருந்தது, அகெயின் செகண்ட் ஹாஃபில் ரெக்கவரி ஆகி முடிஞ்சது. இதுதான் நடந்ததே தவிர உங்களுக்கு டே கெயின்னு பார்க்கும்போது ஒன்றும் பெருசாக இல்லைன்றது தான் உண்மை. சரி, இப்போ நிறைய இந்த மண்டேயோட கேப் டவுன் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இது இந்த சிச்சுவேஷன் ரொம்ப டூ இயர்லி. ஸோ அப்கமிங் டேஸில் நான் பார்ப்போம். இன்னும் 3 days டைம் இருக்குது. நான் நிறைய டாபிக் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் சில டவுட்ஸ்லாம் இருக்குது, இல்லை ஸ்பெசிஃபிக்காக டெக்னிக்கல் ரிலேட்டட் டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது டாபிக் பற்றி பேசலாம் புதுசாக நம்ம சேனல் அப்படின்னா சொல்லுங்கள். நான் அடுத்த 3 நாளில் ட்ரை பண்ணுறேன் ஏதாச்சும். ஓகே. ஸோ இப்போ இருக்க மார்க்கெட் கண்டிஷன் ஒரு புஷ்பான மாதிரி, காணல் நீர் மாதிரி வச்சுக்கிங்களேன். ஸோ ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நிஃப்டி எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்கணும். நிஃப்டி நல்லா கேப் டவுன் ஆகிட்டு கொஞ்சம் செல்லிங் அங்கேருந்து நல்லா ரிக்கவரி. ஆக்சுவலாக நேற்றுலாம் நியூஸ் வந்தது, இந்த யூஎஸில் டெக் ஃபேம்ஸ் மாதிரிலாம் நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம், அந்த சவுதி அரேபியா அரப் கண்ட்ரிஸ் இருக்கலாம் அப்படின்னு. அமேசானில் க்ளவுட் சர்வீஸ் அந்த இதெல்லாம் டேமேஜ் பண்ணியிருக்காங்க, மிசைல் போட்டு, இல்லை ட்ரோன் ஷாட் போடுவாங்க, சரியாக பார்க்கல. பட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்த உடனே ஒரு பேனிக் க்ரியேட் ஆச்சு. அமேசான் நாஸ்டாக்கில் இன்றைக்கி நாஸ்டாக் கேப் டவுன் ஆகிருக்கு. அமேசான் 1.52% மைனஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு போகும், இது மாதிரி யூஎஸ் கம்பெனிஸ் மேலே டார்கெட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக டெக்னாலஜிக்கல் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் நாஸ்டாக்லாம் பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகும். அது அப்கமிங் டேஸில் தான் தெரியும். ஸோ இந்தியா இப்போ தலையீடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்த பேச்சுவார்த்தையில். ஸோ மற்ற கண்ட்ரிஸும் அந்த யூஎஸை கைட்டி விட்டு மற்ற எல்லா கண்ட்ரிஸும் ஒன்று சேர்ந்து இதுக்கு ஒரு தீர்வு காணாங்கன்னு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அமைதி திரும்பும். அன்டில் அன்லஸ் இது இந்த வால்டாலிட்டி தொடர்ந்துட்டு, ரஷ்யா உக்ரைன் வார் டென்ஷனில் யூஎஸ் தலையீடு கிடையாது. உக்ரைனுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணாலும் ரஷ்யா ஒரு பெரிய கை, அதனால் யூஎஸ் டைரெக்டாக இம்பேக்ட் பண்ணல. ஸோ 2 பேருமே தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, டிஃப்ரெண்ட். அதனால தான் நம்ம அந்த டென்ஷன் இன்னும் இந்தியாவுக்கு குறையாமே தான் இருக்குது. ஸோ நிஃப்டி ஒரு ரிக்கவரி ஆகிருக்கு. இந்த மந்த்து ஸ்டார்டிங் ஒரு 2 days ஒரு பெரிய சேஞ்ச் இல்லை, ஒரு சின்ன கேப் அப் ஆகி டவுன் தான் ஆகிட்டுருக்கு. கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம. இந்த மந்த்துக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த மந்தோட லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா ரொம்ப பெரிய லெவலில் இம்பேக்ட் பண்ணோம். ஸோ இந்த மந்தோட லோவை அப்கமிங் டேஸில் பிரீச் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 21,800 ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டுன்னு. ஸோ அதெல்லாம் பக்கத்தில் இருக்குது, இந்த 22,000 22,000 21,800 அப்படின்றதெல்லாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சப்போர்ட், லாங் டேர்ம் சப்போர்ட். ஏன்னா இது வரைக்கும் கோவிட்லேருந்து உங்களுக்கு ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு அப் ட்ரெண்டுக்கு தேவையானது ஹையர் லோ ஃபார்மேஷன் தான். ஸோ இது வரைக்கும் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்குது. அது எப்போ அந்த ரிப்பீட்டேஷன் ஃபெயில் ஆகுதோ அன்னிலேருந்து லாங் டேர்ம் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டில் மாறும். ஸோ இது வரைக்கும் அதனால தான் இந்த 21,800 ரொம்ப முக்கியமான, நான் சொல்லலை,
நம்ம சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம். ஏன்னா ரொம்ப முக்கியமான சப்போர்ட். இதை உடச்சேன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் கிராஷ் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து இப்போ மார்க்கெட் நின்றுட்டுருக்கு. ஸோ இப்போ நடக்கிற ரிக்கவரிலாம் ரொம்ப ஒரு ஸ்மால் லெவல் தான், ஓகேவா? அப்படின்னா ட்ரேடிங் செஷன் இருக்குது. ஸோ அப்கமிங் டேஸில் என்னவும் நடக்கலாம். ஒரு 500-1000 பாயிண்ட் கேப் டவுனாக இதை உடச்சதுன்னா ஒரு பெரிய லெவலில் செல்லிங் தான் வரும். ரிக்கவரி சென்ஸ் இது வரைக்கும் எதுவும் பெரிய சேஞ்ச் எனக்கு தெரியல. தெரிஞ்சது தான் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நிஃப்டி பேங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ கேப் டவுன் ஆகி ரிக்கவரி ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த ஏற்றத்தில் சின்ன இறக்கம் அந்த ஷார்ட் கவரிங் வேலை மாதிரி தான் தெரியுது. லோ வந்து 49,956 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்டில் அந்த டவுன் ட்ரெண்ட் சினாரியோ தான் ரிப்பீட் ஆகிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக இன்றைக்கி நிஃப்டி ஐடி வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல் ரிக்கவரின்னு சொல்லலாம். அதை பற்றி பேசியே ஆகணும். ஐடி செக்டர் வந்து நம்ம மார்க்கெட் விழறதுக்கு நிஃப்டி, அதாவது பேங்க் நிஃப்டி விழறதுக்கு முன்னாடியே நிஃப்டி லைட்டாக விழுந்துட்டு இருந்தது. காரணம் வந்து ஐடி செக்டர் அந்த டைமில். ஆனால் இப்போ வந்து ஐடி செக்டர் இந்த பேங்க் நிஃப்டி ஃபாலோ ஆனதுக்கப்புறம் ஐடி பெரிய லெவலில் ஃபாலோ ஆகலை. நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். மந்த்லியில் பாருங்கள், போன மாதம் ஐடி செக்டர் ரொம்ப கம்மியாக தான் விழுந்திருக்கும். நிஃப்டி 11% விழுந்திருக்குன்னு சொன்னால் மார்ச் மந்த்தை மட்டும். ஆனால் ஐடி பார்த்திங்கன்னா வெறும் 4% தான் விழுந்திருக்கும், ஓகேவா? ஸோ அதுக்கு முந்தின மாதமே அதுக்கான தாக்கம் வந்துடுச்சு ஐடியில். அதனால் வந்து போன மாதம் பெரிய லெவலில் விழலை, விச் மீன்ஸ் அந்த ஸ்டேபிளாக ட்ரை பண்ணுது. ஸோ லாஸ்ட் 1 மந்தோட ஹையை பிரேக் பண்ண இந்த சைட்வேஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மார்ச் மந்தோட ஹையை வந்து இப்போ பிரேக் பண்ண ட்ரை பண்ணுதுன்னு உடைக்கல, ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்குது. இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஓரளவுக்கு ஐடி ஸ்டாக்ஸ் தான் ரிக்கவர் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ பார்ப்போம். ஸோ ஐடி வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. ஆனால் ஒன்றும் பிரேக் ஆகலை. பிரேக் ஆச்சுன்னா சொல்கிறேன். மேபி நிஃப்டிக்கு பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி ரெக்கவர் ஆச்சுனாலே ஒரு ரிக்கவரி நடக்கும். ஆனால் பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங் செல்லிங்கில் இருக்குது ஸ்டில். அது இல்லாமல் ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன் இதெல்லாமே வந்து ஒரு பேனிக்கை தான் க்ரியேட் பண்ணிட்டுருக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்டில். ஸோ ஐடி வந்து கொஞ்சம் செல்லிங் ஸ்டாப்பாக இருக்குது. பார்ப்போம், ரிவர்ஸில் நான் சொல்கிறேன். ஹெச்டிஎஃப்சியும் அதே தான், சும்மா லைட்டாக ஏறி முடிஞ்சிருக்கு. இப்போ தான் லைட் அப்படின்ற வார்த்தையே வந்து 1% கேட்டால் வருது கேண்டில் ஸ்டிக்ஸில். ஸோ ரிலையன்ஸும் வந்து பெரிய மூவ் இல்லை. ஸோ அகெயின் அதே மாதிரி தான் கேப் டவுன் ஆகி செல்லிங்கில் முடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி இந்த ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் மார்க்கெட் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக கொடுக்கவே இல்லை. லாட் ஆஃப் அந்த ஷார்ட் டேர்மில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். லோவில் வாங்கி ஹையில் விற்கிறது அந்த மாதிரி பீப்புளுக்கு மட்டும்தான் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. மற்றபடி வந்து ஒரு லாங் டேர்மாக வச்சுருக்கேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு 0 ரிட்டர்ன்ஸ் தான் லாஸ்ட் 2.5 இயர்ஸாக நிஃப்டி. ஸோ இது வந்து நீடிக்கும். இது வந்து மார்க்கெட் மந்த நிலை தான் என்னை பொறுத்த வரைக்கும். 2020 2025 ரொம்ப அமோகமான ஏற்றம் மார்க்கெட், சந்தேகமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2005க்கு முன்னாடியிலேருந்து அந்த 2024 முடிவுலேருந்தே மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி சைட்வேஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்குமே மார்க்கெட் வந்து அந்த நிலையில் தான் இருக்குது. ஸோ இது வந்து முடியணுன்னா கொஞ்சம் ஷார்ப்பான ப்ராஃபிட் புக்கிங் வரணும். அது 21,800 பிரீச் பண்ணிச்சுன்னா ஒரு ஷார்ப்பான டிக்ளைன் வரும். அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகி நியூ அப் ட்ரெண்ட் வரும். ஸோ அது இப்போ இதே ஸ்பீடில் வரணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏப்ரல் வந்து அதே போன மாதம் விழுந்த மாதிரி விழுந்ததுன்னா ரொம்ப பெரிய லெவலில் ஒரு நியூ அப் ட்ரெண்ட் காத்திருக்கு. பட் இது நடக்கிறேன்னு வச்சுக்கிங்களேன், லாஸ்ட் 2 இயர்ஸ் எப்படி சைட்வேஸ் போயிட்டுருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். திருப்பி ஆல் டைம் ஹை போகும், திருப்பி விழும். ஸோ அந்த அன்சர்டனிட்டி ஒரு மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் கண்ட்ரோலே தான் இருக்குது மார்க்கெட். ஸோ பார்ப்போம். பட் மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது நிறைய ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நான் சொல்கிறேன், அப்கமிங் டேஸில் நான் வந்து நிறைய ரிலேட்டடாக கமெண்ட்ஸ்லாம் போடுங்க, பார்ப்போம். ஸோ வில் see. இன்னொரு விஷயம், ஏப்ரல் மந்த்துக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு நம்ம டிஎன்ஏ ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் அகாடமியில். ஸோ விருப்பப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏதாவது கொரிஸ் இருந்தால் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஎன்ஏ டெலகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.